மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஒரு 570 படுக்கை வசதிகளோடு புதிய கட்டிடத்திலேயே இந்த மருத்துவ பயனாளர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள். மிக மிக பழமையான பாரம்பரியமான வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் பல்வேறு வகைகளிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுகிற வகையிலான அந்த கட்டமைப்பும் மேம்படுத்தப்படவிருக்கிறது. தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் என்கின்ற வகையில் இந்த கட்டிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கவிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மனநலன் பாதித்தவர்களுக்கு பல்வேறு வகைகளில் இன்றைக்கு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாணவர்களுக்கும் பல்வேறு வகைகளிலான வழிகாட்டுதலை செய்வதற்கு மனநல நல்லாதரவு மன்றம் என்கின்ற வகையில் பல்வேறு கட்டமைப்புகள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மனநல ஆலோசனைகள் வழங்குவதற்கு 104 என்கின்ற ஒரு பொது தொலைபேசி எண்ணும் தந்து இன்றைக்கு அதிலும் 20க்கும் மேற்பட்ட மனநல ஆலோசகர்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டின் எப்பகுதியிலிருந்து யாருக்கு எந்த ஆலோசனை வேண்டுமென்றாலும் அதையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற தமிழ்நாடு மனநலம் மற்றும் நரம்பியல் ஒப்புயர்வு மையம் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த புதிதாக ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற 42 கோடி ரூபாய் செலவிலான இந்த கட்டிடம் என்பது உபகரணங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாத காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். எல்லா மாவட்டங்களிலும் ஏற்கனவே சொன்ன 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மனம் என்கின்ற தலைப்பிலான ஒரு ஆலோசனை மையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதற்கென்று பிரத்யேகமாக மனநல ஆலோசகர்கள் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 3 பேருக்குரிய இந்த தகுதியாளர்கள் பட்டியல் பேனல் என்று சொல்லக்கூடிய தகுதியாளர்கள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் என்ஆர்எம் அதாவது எச்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய மனித மேலாண்மை அமைப்போட அவங்க கையில் அனுப்பி அவங்க கையில இருந்து கருத்துக்கள் ஒவ்வொருத்தருடைய இந்த பேனல் இருக்கிறவங்களுடைய பணிக்காலத்தில் அவருடைய சிறப்பு பணி அவர்கள் பேரில் ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கிறதா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்புகள் கேட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்புகள் இன்னும் 1-2 நாளில் வந்துவிடும். வந்தவுடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ் ஆகிய 3 பொறுப்புகளுக்குரியவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்வு செய்து அறிவிப்பார். என்னங்க தீன் போட்டாச்சுங்க. நேற்றைக்கு முன்தினமே 11 மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக இருக்கிற இப்பதான் அந்த டீன் பேனலும் அப்ரூவல் ஆச்சு. கோர்ட்ல ஒரு கேஸ் இருந்தது, முடிஞ்சு நேற்றைக்கு முன்தினம் போட்டாச்சு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அறிவிப்பு வெளில வந்துடும். இது உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த விஷயம். அந்த களப்பணியாளர்கள் முழுமையா நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சிகளை சேர்ந்தவர்களுடைய இந்த விஷயம். இது சம்பந்தமாக ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த துறை சார்ந்த விஷயம் நீங்க அவங்க கேட்கும் போது அவங்க கையில கேட்கலாம். மக்களுடைய பெரிய வரவேற்பு இருக்கு. இப்ப இந்த நேற்று வரைக்கும் சனிக்கிழமை நடந்ததுல மொத்தம் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க? 44,488 பேர் அந்த ஒரே நாளில் பயன்பெற்றிருக்கிறாங்க. 38 மாவட்டங்களில் நடந்தது. இந்த வருகிற சனிக்கிழமை 37 மாவட்டங்களில் நடத்தப்பட இருக்கு. ஏற்கனவே இது 388 பிளாக்லையும் பிளாக்குக்கு 3ங்கிற வகையிலையும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகையிலேயும்
10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகையிலேயும் 1256 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இது ஒரு 6-7 மாத கால அவகாசத்திற்குள் நடத்தப்பட்டுவிடும். வாரத்துக்கு 38 கேம்ப்ன்ற மாதிரி பிளான் பண்ணிச்சு. முதல் வாரம் 38 கேம்ப் நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 15 கேம்ப். இந்த சென்னையில 15 கேம்புமே தொடர்ச்சியா நடத்த போறதில்ல. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் 37 கேம்ப் நடக்கும் வர சனிக்கிழமை. அதுக்கு அடுத்த வாரம் 38 கேம்ப் நடக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் வீக்ஸ்ல 37, 38ங்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும். ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கேம்ப் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும். எந்த பிரிவுக்கு வந்திருந்தாங்க? இப்ப அந்த கேம்ப்ல வரும்போது அத்தனை பிரிவுல இருந்தாங்க. எந்த பிரிவுக்கான மக்கள் அதிகமா வந்தாங்க? அதுக்கான பட்டியலை நாங்க அப்சாக்டா வெளியிட்டு இருக்கிறோம். ஸ்கேன் எடுத்தவங்க எவ்வளவு பேரு, இசிஜி எடுத்தவங்க எவ்வளவு பேரு, லேப் ஃபெசிலிட்டிக்கு வெறும் அந்த பரிசோதனைகளுக்காக வந்தவங்க எத்தனை பேருங்கிறத ஒரு பட்டியல் போட்டு இந்த 44,000 பேர் யார் யாருங்கிறத பட்டியலை வெளியிட்டு இருக்கிறோம். உங்க பத்திரிகைக்கும் வந்திருக்கோம். திருப்பி பார்த்து தெரிஞ்சுங்க.